மார்போடு ஆனைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். வேதத்திலே பார்க்கிறோம், உள்ளங்கைகளில் அவர் இரு கரங்களை பார்த்தா நம்மை வரைந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற அவர் ஒரு மனுஷன் அல்ல. அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ உள்ள தேவனை கர்த்தர். அவருடைய இரு கரங்களில் என்று போட்டிருக்கு. கரங்களில் நம்மை வரைந்திருக்கிறார். நம்முடைய பதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதனால் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவர்கள் மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன் நாம் சொல்ல வேண்டும்? கர்த்தர் என்னை மறந்தார், அன்று என்னை மறந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தை நமக்குள்ள வராதபடி நம்ம ஆண்டிடத்துல நன்றி சொல்லி, நீங்க என்னை ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, மார்போடு எங்களை அணைத்து எங்களை பாதுகாத்து உடைய சட்டைகளின் மறைவில் எங்களை மறைத்து எங்களை காத்து நடத்துவீர். கரம் பிடித்து எங்களை நடத்துவீர். ஆமென். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து உங்களை நடத்துவார், கண்மலையின் மேல் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.